அன்பார்ந்த ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் உலக வரலாற்றில் ஒரு தலை சிறந்த நாள். இன்றைய தினம் ராமநவமியை முன்னிட்டு அன்பர்கள் சிலர் இங்கே வந்து நம் சுரக்காய் சித்தர் ஆலயத்தில் அருளை பெற்று சென்று கொண்டிருக்கின்றனர். இன்றைய தினமானது இந்தியாவில் பாரத நாட்டில் பழம்பெரும் நாடு தமிழ்நாடு. பாரத நாடு என்பது உலகத்திலேயே சிறந்த நாடு. இந்த சிறந்த நாட்டில் சித்தர்கள் அல்லும் பகலும் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டு மக்களுக்கு அருள் பாவித்துக் கொண்டு இன்றும் நடமாடிக் கொண்டிருக்கின்றனர். அதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் பல சித்தர்கள் முக்தி அடைந்திருக்கின்றார்கள். பல சித்தர்களை முன்னிட்டு அங்கு கிரிவலம் போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று சித்தர்கள் இருக்கும் இடமெல்லாம் பௌர்ணமி அன்று விசேஷமாக பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது சென்னை வில்லிவாக்கத்தில் அருள் புரிந்து கொண்டிருக்கும் நமது சுரக்காய் சித்தர் அவர்கள் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று பக்தர்களுக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கின்றார். அன்றைய தினம் இன்றைய இடத்தில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அன்னதானத்தில் பல பேர் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த வில்லிவாக்கத்தில் அமர்ந்திருக்கும் சுரக்காய் சித்தர் அவர்கள் கிருத்திகை, ஒவ்வொரு மாதம் கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் அன்னதானம் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. விசேஷ பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கே வருபவர்களுக்கு நாராயணவனத்தில் ஜீவசமாதி ஆகியிருக்கும் சுரக்காய் சித்தர் அந்த இடத்தில் என்ன அருள் புரிகின்றார்களோ அதே அருள் இங்கே கிடைக்கும் என்பது மக்களின் கருத்து. அந்த மக்களின் கருத்துக்கேற்ப பல பக்தர்கள் வந்து இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டு செல்கின்றனர். இங்கே வருபவர்களுக்கு தாத்தா கேட்டதை கேட்டவர்கள் கொடுக்கிறார். என்ன நினைத்து வருகின்றார்களோ அது நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கே பலர் வந்து அருள் பெற்று சென்றதனால் இந்த பிரசித்தி பெற்று இங்கே சில பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்னதானம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்னதானத்தில் பல பெரியவர்கள் ஆண்டோர்கள் சாதகம் நடந்து கொண்டு அருள் பெற்று செல்கின்றனர். இப்பொழுது குரு பூஜை நடைபெற இருக்கின்றது. அந்த குரு பூஜையும் அனைவரும் கலந்து கொண்டு செல்லுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.